ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவருடன் நாம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு செல்வ பெருந்தகை, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது நீங்களே அறிவித்திருக்கிறீங்க ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக. இது தொடர்பான மேலும் அறிவிப்புகள் என்ன? மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் எஞ்சிய நாட்கள் 10 மாதங்கள் தான் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக அங்கு இருக்க முடியும். அந்த 10 மாதங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க போகின்றவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்று அவர் விருப்பத்தை தெரிவித்தார். இந்தியா கூட்டணியினுடைய விருப்பத்தை மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விருப்பத்தை எங்களுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய தமிழக பொறுப்பாளர் திரு அஜய்குமார் அனைவரும் கலந்து யோசித்து இந்த 10 மாதங்கள் இருக்க போகின்ற இந்த இடைவெளியில் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய வேண்டுகோளை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் போட்டியிட விரும்புவதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒருமனதாக மகிழ்ச்சியோடு இதை அறிவிக்கிறோம். 10 மாதங்கள் தான் இருக்கிறது. அதற்கு பிறகு தேர்தல் நோட்டிபிகேஷன் பொது தேர்தலுக்கு வரவிருக்கிறது. பிப்ரவரி மாதம் தேர்தல். மார்ச்சிலிருந்து பார்த்தால் நோட்டிபிகேஷன் வருவதற்கு சரியாக 10 மாதங்கள் இருக்கின்றன. இந்த எஞ்சிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஈ.வி.கே.ச. இளங்கோவனுடைய முகமாகவும் நம்முடைய ஈவேரா திருமகனுடைய முகமாகவும் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அங்கே சிறப்பாக பணியாற்றுவார். இந்த தேர்தலுடைய முடிவு என்பது 2026க்கான முன்னோட்டமாக விளங்கும். நன்றி திரு செல்வ பெருந்தகை, இணைப்பில் இணைந்து உங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டதற்கு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொலைபேசி வாயிலாக தந்தி தொலைக்காட்சிக்கும் அவர் தெளிவுபடுத்தியதை நாம் பார்த்தோம். இருப்பினும் இந்தியா கூட்டணியின் தமிழக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக வெற்றி பெற தாங்களும் இணைந்து போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையே திமுகவினுடைய பிரமுகர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே தற்போது தந்தி தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எப்போ வேட்பாளருடைய அறிவிப்பு இருக்கும்? முதலில் இந்த அறிவிப்பை சகோதரர் செல்வ பெருந்தகை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க காங்கிரஸ் பேரியக்கம் அவர்கள் போட்டியிட்டிருந்த இடத்தில் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்கான ஒரு முடிவை எடுத்திருப்பதில் ஒன்று புரிகிறது. கொள்கை கூட்டணியாக மட்டுமல்ல, இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமைய வேண்டும் என்பதில் தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்கள் என்பதும், அடுத்த ஓராண்டு காலத்திற்குள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிற நேரத்தில் ஒரு சரித்திர வெற்றி பெற வேண்டும் என்பதை உணர்ந்து தலைவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் இணைந்து எடுத்திருக்கிற இந்த முடிவு வரவேற்கத்தக்கது. நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியது.
அந்த வகையில் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு வர இருக்கிற தேர்தலில் ஏற்கனவே நாங்கள் பெற்ற வெற்றியை விட ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு வெற்றியை பெறுவோம். அந்த அளவிற்கு ஈரோட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்றும் நம்புகிறோம். நீங்கள் கேட்டதை போல வேட்பாளர் தேர்வு என்பதும் வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கும் மிக நாட்கள் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்து விட்டது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை கழகத்தோடு அமர்ந்து பேசி நல்ல ஒரு வேட்பாளரை மிக விரைவில் அறிவிப்பார். நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.